பார்லர்மா ஒரு தடவை பொரியல மாட்டின எலி தப்பிச்சிருச்சுன்னா அது ரொம்ப உஷாரா இருக்கும். இப்ப அந்த கதிர் உஷாரா இருந்திருப்பான், கொஞ்ச நாளைக்கு வெளியே வரமாட்டான். நான் அவனை பார்த்துருந்தேன்னா ஆட்சி எழுத்து போலீஸ்ல கொண்டு போய் விட்டு இருந்திருப்பேன். ஏய், அதெல்லாம் போலீஸ் பார்த்துக்குவாங்க. நீங்க எந்த வம்பு தும்பளையும் மாட்டாம இருங்க. இப்பதான் பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். மனோஜ், முதல்ல ரெஸ்ட் எடு. கடைக்கெல்லாம் எதுவும் போக வேண்டாம். பா ஏற்கனவே 2-3 நாள் போகல, பிசினஸ் வேற டிஸ்டர்ப் ஆயிடும். டேய், பிசினஸ் எல்லாம் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். உடம்பு தான் முதல்ல முக்கியம். நீ அதை பாரு. ரோகிணி, நீ எங்கேயும் வெளியே போக வேண்டாம், கூடவே இருந்து அவனை பாத்துக்க. அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது? நான் எங்கேயும் போக மாட்டேன், மனோஜ் கூடவே இருப்பேன். மனோஜுக்கு நல்லபடியா பார்வை வந்துட்டா கோயிலுக்கு வந்து அங்க பிரதர்ஷனம் பண்றதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஏன் ஆண்டி அதெல்லாம்? உங்களுக்கு கஷ்டமா இருக்குமே. சரி, அதான் வேண்டிக்கிட்டாங்கல்ல, கரெக்டா போய் பண்ணிடுங்கம்மா. டேய், நான் பண்றேன்னு வேண்டிக்கல, நீயும் ரோகிணி பண்றதா தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா, நானே இப்பதான் கண்ணு ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன். கடவுள் மனசு வச்சதுனால தான்டா சரியாயிருக்கு. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அது. வேண்டுனதை செஞ்சுதான் ஆகணும்.